ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் க்ரீன்வே லைஃப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ க்ரீன்வே லைஃப் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த்துக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன ஆஃபர், அதனால் நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது, ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரீன்வே லைஃப்பில் நம்ம எப்படி வந்து ஒரு டீமை பில்ட் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி நம்ம பில்ட் பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு இன்கம் கிடைக்கும், ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன்வே லைஃப்பில் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செப்டம்பர் மந்த்து, ஓகேங்களா, ஸோ அந்த மந்த்து ஸ்டார்டிங்லேருந்து மந்த்து எண்டு வரைக்கும், ஓகேங்களா, ஸோ ஜாயின் பண்ணுற, அதாவது ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க கிடையாது, ஸோ நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க, ஓகேங்களா, ஸோ நியூ யூசர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து ஒரு ஐடியை வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒரு ஃப்ரீ ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க செப்டம்பர் மந்த்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆஃபர் தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஒர்த்தான ஒரு ஐடியை வந்து நமக்கு ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூசர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டு. அதே மாதிரி கம்பெனிக்குமே வந்து இது பெனிஃபிட் தான். ஏன்னா ஃப்யூச்சரில் அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கம்பெனிக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் வந்து கம்பெனி இந்த ஆஃபரை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு டீம் பில்ட் ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒன்லி நியூ யூசர்ஸ். ஓகேங்களா, ஏற்கனவே நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா, ஏற்கனவே ஜாயின் பண்ண உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து கிடையாது. புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க, அதாவது செப்டம்பர் மந்தில் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். ஓகேங்களா, ஸோ அதனால் ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க இதை வந்து இது பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து இந்த க்ரீன்வே லைஃப்பில் ஒரு டீமை டெவலப் பண்ணலாம், எந்த மாதிரி டீமை டெவலப் பண்ணால் நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும் எந்த அளவுக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் இருக்கிற மாதிரி நம்ம டீம் டெவலப் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மேட்ரிக்ஸில் டீம் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 3 பேரை வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து அவங்க ஒரு 3, ஸோ இந்த மாதிரி 3 நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த டேப்லரில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து இன்கம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, டீமும் வந்து பில்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸோ க்ரீன்வே லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெஃபரல் இன்கம் அண்ட் லெவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ரீடாப் அப் அப்படின்ற அந்த மெத்தடு மூலிமா நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கிடச்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் க்ரீன்வே லைஃப்பில் 5 லெவல்ஸ் தான் நமக்கு இன்கம்மு. ஆனால் நமக்கு அந்த ரீடாப் அப் மெத்தட் இருக்கிறதுனால நமக்கு 10வது லெவல் 20வது லெவலில் வரக்கூடிய மெம்பர்ஸ் மூலியமாகவும் நமக்கு வந்து இன்கம் வந்து சேரும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோஸில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் க்ரீன்வே லைஃப் பற்றி தெரியாதவங்க ஸோ நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை போயிட்டு பாருங்கள். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, ஸோ க்ரீன்வே லைஃப் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதை வந்து சரியாக பயன்படுத்திங்க. ஓகேங்களா, நிறைய பேருக்கு வந்து இது தெரியல. ஓகே, ஸோ இப்போ இந்த டேபிளில் இருக்கிற மாதிரி ஒரு 3 மேட்ரிக்ஸில் டீம், அதாவது 3 பேர் கண்டிப்பாக எல்லாராலையுமே ரெஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டீமை பில்ட் பண்ணோம்னா ஸோ நமக்கு வந்து ஒரு 7,35,000 வந்து இன்கம் வந்து கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இது ரிப்பீட்டடாக கிடைக்கும். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 3 பேரை ஃபஸ்ட் லெவலில் நம்மளுடைய டைரக்டில் ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு செகண்ட் லெவலில் ஒரு 9 மெம்பர்ஸ் வராங்க. ஸோ தேர்ட் லெவலில் ஒரு 27 மெம்பர்ஸ் வராங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால் இன்னும் ஒரு 5 பேரை டைரக்ட் ரெஃபரல் பண்ண முடியும். ஏன்னா ஸோ நம்ம வந்து ஒரு இன்கம்மை ஏர்ன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட அந்த 3 லெவல் வரும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 லேக் வரைக்கும் 1 லேக்கு கிட்ட நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அது மூலயமா நம்ம வந்து அதை வச்சு நம்ம வந்து ரெஃபர் பண்ணும்போது ஸோ இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஏன்னா வந்து யாருமே வந்து ஸோ இன்கம் வரும் அப்படின்றத விட ஸோ இன்கம் வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அது ஸோ இன்கம் எடுக்கும்போது நம்ம இன்கம்மை எடுத்துகிட்டு அவங்களுக்கு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு நம்பிக்கை வரும். ஆரம்பத்தில் வந்து நம்ம போயிட்டு ஒரு 10 பேர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா ஸோ 10 பேரை கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ அதில் ஒரு 3 பேர் 4 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து நம்ம ஒரு டீமை டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு இன்கம்மை எடுத்துகிட்டு போகும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாயின் பண்ணாத இருக்கிறவங்க கூட மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு லாங் டைம் கம்பெனியாக இருக்கணும்.
ஏன்னா லாங் டைம் கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு பெரிய இன்கம்மை எடுக்க முடியும். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம உழைப்பை போட்டு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போகும்போது ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணும்போது நம்மளோட ஒட்டுமொத்த உழைப்புமே வந்து வேஸ்ட் ஆகும். கம்பெனி எவ்வளோ பெருசாக கொடுக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஸோ எவ்வளோ நாளைக்கு கொடுக்குறாங்க, ஸோ அதுதான் முக்கியம். கம்பெனி வந்து ஒரு கம்பெனி லாங் டைம் இருக்கா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேப்லெட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் பாருங்கள். ஸோ இது வந்து 5 மேட்ரிக்ஸில் டீமை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ 5, 25 இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அங்கே வந்து 3. ஸோ 3க்கும் 5க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் நீங்கள் 3 மேட்ரிக்ஸில் டீமை டெவலப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7,35,000 கிடைக்கும். ஆனால் நீங்கள் 5 மேட்ரிக்ஸில் டீமை டெவலப் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 78 லட்சம் கிடைக்கும். கிட்டத்தட்ட அதை விட 10 மடங்கு அதிகம். ஓகேங்களா? அப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ 3, 5 இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப சின்னது தான். ஆனால் அது டீமாக ஒரு டெவலப் பண்ணும்போது ஒரு 5 லெவலில் எந்த அளவுக்கு பெருசாக நமக்கு டீமும் வருது, எந்த அளவுக்கு வருமானம் வருது. ஸோ இதையும் பாருங்கள். கண்டிப்பாக 5 மேட்ரிக்ஸ்லாம் டீமை டெவலப் பண்ணலாம். எல்லாராலையுமே 5 பேரை கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ ஒரு டீமை டெவலப் பண்ணும்போது ஆரம்பத்தில் 2 பேர் 3 பேர் ஸோ இதுவே வந்து இப்படி தான் வந்து வருவாங்க. ஓகேங்களா? எடுத்தவொடனே எல்லாருக்குமே 10 பேர் வந்துட மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து 10 மேட்ரிக்ஸில் டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது பெருசாக க்ரோர் கணக்கில் போகும். ஓகேங்களா? ஆனால் அது முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஆனால் எல்லாராலையும் முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அது வந்து நம்ம கையில் தாங்க இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதை பண்ணால் இது நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 3 பேரை ரெஃபர் பண்ணி நம்ம டீமை எடுத்துகிட்டு போனால் என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். 5 பேரை வச்சு டீமை எடுத்துகிட்டு போனால் ஸோ அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே நம்மளுடைய கையில் இருக்குது. நம்மளுடைய உழைப்பை பொறுத்து நமக்கான பலன் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ 5 மேட்ரிக்ஸை கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்தில் 4, 5, 10 இப்படி தாங்க வரும். ஸோ அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒவ்வொரு லெவலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய இன்கம்மாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்கம்முமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ க்ரீன்வே லைஃப்பில் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரீன்வே லைஃப் அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட், ஒரு லைஃப் லாங் ரன் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. ஸோ அதனுடைய பிளானை நீங்கள் பார்க்கும்போதே புரியும். ரொம்ப சிம்பிளான பிளான், பட் ரொம்ப எஃபெக்டிவான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் ஸோ டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ டைரெக்டாக வந்து நம்மளை மீட் பண்ணோம் அப்படின்னாலும் ஸோ மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எனிதிங் எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டு ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேக்கேஜ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சிலர் வந்து சொல்கிறீங்க. ஸோ பேக்கேஜ் பெருசாக இருக்குன்னா ஸோ நமக்கான வருமானமும் பெருசாக இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறது, ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பண்ணும்போது தான் நம்ம லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே தான் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப சின்னதாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ஸோ சின்னதாக பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் நமக்கு ஓரளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பேக்கேஜில் தான் நமக்கு அது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான். இன்னொன்று, இந்த பேக்கேஜ் அமௌண்ட் அப்படின்றது நமக்கு ப்ராடக்டாக ரிட்டர்ன் வரப்போகுது. அப்படி இல்லைனா கேஷாகவே வந்து ரிட்டர்ன் வரப்போகுது. ஸோ உண்மையாக சொல்லணும்னா ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம இதில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி. அப்படி இருக்கும்போது ஸோ நமக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது யாருக்குமே. நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஒருத்தரை கூட ரெஃபர் பண்ண முடியல அப்படின்னாலும் ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு லாஸும் வரப்போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. எனி டவுட் இல்லை அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ.